வணக்கம் இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம், புது ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஸோ நம்ம சாதாரணமாகவே 4 மணிக்கு நமக்கு வந்து ஃப்ளைட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடியே அடிச்சு பிடிச்சி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டோம். ஆனால் இங்கே வந்து போர்டிங் போட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க 2 மணி நேரம் ஃப்ளைட் லேட்டாக வரும்னு. என்னடா அப்படின்னு பார்த்தாக்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வருங்க அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உள்ளே உட்காந்து பார்த்து நம்மளும் போர் அடிச்சு போய் என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தோம். ஸோ அப்படியே புது ஏர்போர்ட்டுன்றதுனால சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு வழியாக வந்து நமக்கும் டைம் ஆயிடுச்சு 6 மணி. ஸோ 6 மணி முடித்தோடனே அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே கண்ணாடி பிரிட்ஜில் வந்து கிளம்புனோம். கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். சுற்றி பற்றி பார்த்தோம். ஸோ பட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு வேறு லெவலில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட் நம்ம ஏறப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ பார்க்கிங் நம்ம போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செக்கிங் கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போய்கிட்ருக்கோம். ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட் வந்துருச்சு. நம்மளும் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.